உங்களுக்காக கோவில் போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். விபூதி வச்சு விடுற. என்னம்மா இவ எழிலையாவுக்கு விபூதி வச்சு விட்டுட்டு இருக்கா. இவங்க போற போக்க பார்த்தா சீக்கிரம் உங்க கதையை முடிச்சு விட்டுருவா போல இருக்கே. இல்லம்மா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே நினைக்க தோணுது. அதனாலதான் இவள அவரு சகிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அந்த விபூதிய அவ மூஞ்சிலேயே தட்டி விட்டுருப்பாரு. நீங்க தாம்மா அப்படி சொல்றீங்க. ஆனா எழிலையாவ பாருங்க, சுடருக்கு ஏத்த மாதிரி சாதாரணமா தான் இருக்காரு. அவரோட முகத்துல கொஞ்சம் கூட கோவமே தெரியல. ஆ, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி போட வேண்டிய டேப்லெட்ஸை இப்ப போட்டுக்கோங்க. நான் போய் அப்புறமா டிஃபன் எடுத்துட்டு வரேன். நீங்க எப்ப வந்தீங்க? எழிலையாவுக்கு விபூதி வச்சு விடும் போதே வந்துட்டோம். அப்படியா? அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சரி சரி, பரவாயில்ல. உங்களுக்கு விபூதி அடிச்சு விடட்டுமா? ம்? ஐ மீன், விபூதி வச்சு விடட்டுமான்னு கேட்டேன். ஏய், நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா அவர் என்னோட புருஷன். ம்? சரி சரி, உங்ககிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. நான் போய் என் புருஷனுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரணும். ம்? ஆ, இவ ஒரு முடிவோட தாம்மா இருக்கா. என்ன இவ்ளோ ஜாலியா இருக்கா? ஏதோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கும் போலயே. அப்படி என்ன சந்தோஷம் நடந்திருக்கும்? ம். எனக்கு தெரிஞ்ச அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அ அப்படியே சொல்றீங்க போய் மேடம். ஆமா, ஆ, அங்க பாரேன், ஆ. வெக்கப்படுறா.
மூக்கு வரைக்கும் போகுதுன்னா காரணம் என்ன? ஒழுங்கா அப்போ இப்ப என்ன தோணுது? இப்போ கொஞ்ச நாளா நடந்துக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது போது அக்கா சொன்ன எல்லா குவாலிட்டியுமே எழில் சார் கிட்ட இருக்கு. ஆ, உண்மையிலேயே எழில் சார் மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. என்னடா இது? தாலி கட்டி கொஞ்ச நாள் கூட ஆகல, அப்ப பிடிக்காத புருஷன், கெடுமூஞ்சி புருஷன், இப்ப அப்படியே புருஷனுக்காக அந்தர் பெல்ட்டி அடிக்கிறியம்மா? தீபா, மன்னிச்சு. நான் தான் சொன்னேன்ல சுடர், அவரு நல்லவர் தான். ஏன் புருஷன்ல எனக்கு தெரியாதா? எனக்கா? இல்ல இல்ல, என் என் வார்த்தைல நான் சொன்ன வார்த்தை அது பலிக்காம இருக்குமா? இன்னைக்கு பலிச்சிருச்சு பாரு. நீயே உன் வாயால என்கிட்ட வந்து எழில் சார் மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். உண்மையிலேயே கல்யாணம் நடந்து எழில் சார் என் கழுத்துல தாலியை கட்டும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் பயந்தேன். இப்போ நானே யாராச்சும் விரும்பி கல்யாணம் பண்ணிருந்தா கூட இவரை மாதிரி ஒருத்தர் கிடைச்சிருப்பாரான்னு தெரியலக்கா. பொண்டாட்டிய கேர் பண்ணிக்கிறவரா மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்தையும் சேர்த்து கேர் பண்ணிக்கிறாரு. எனக்கு ஒண்ணுனா உயிரை கொடுத்து காப்பாத்துறாரு. இவர மாதிரி வேற யாருமே வரமாட்டாங்கன்னு தோணுது. இத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காதல் மனுஷங்களுக்கு ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவத்தை தரும். காலேஜ் படிக்கும்போது வர காதல் கொண்டாட்டமான சந்தோஷத்தை தரும். ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது வர காதல் நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் மேல வர காதல் இது ரெண்டையும் சேர்த்து பெரிய சந்தோஷத்தையே தரும். காலேஜ், வேலை, அங்கெல்லாம் நமக்கு வர காதல் எல்லாம் நிரந்தரமானதுன்னு சொல்ல முடியாது. ஆனா உனக்கு இப்ப இருக்கிற காதல் நிரந்தரமானது. இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், கவலைப்படாத. எனக்கும் அந்த நம்பிக்கை இப்போ கிடைச்சிருக்குக்கா. இந்த இந்த மாதிரி பேசிக்கிட்டே அந்த ஸ்வீட்டை மறந்துடாதம்மா. சாரி, உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லுங்க, அதை நான் செஞ்சு தரேன். நீ ஸ்வீட் செஞ்சா நான் எப்படி அதை சாப்பிடுறது? நீ சொன்னது நிஜமாவே சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இப்போ ஸ்வீட் எல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நாள் எழில் சார் உன்னை ஏத்துக்கிட்டாருன்னு வந்து சொல்லுவேல்ல, அன்னைக்கு செஞ்சுதா நான் சாப்பிடுறேன். ஓகேவா? சரிங்கக்கா, நான் வரேன். பாய். அக்கா, நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. என்ன சுடர், சொல்லு. பேசும்போது வாய் தவறி அவரை உங்க புருஷன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவர் உங்க புருஷன் இல்ல, என் புருஷன். ஆ? ஆ. இனிமே வாய் தவறி கூட அப்படி சொல்லாதீங்க. நான் வரேன். பேயே, பாத்தீங்களா? இனிமே அவ்வளவுதான். விடு தீபா, சந்தோஷமா இருக்கட்டும். ஆ சார், சார், ஐயோ,
யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு டேப்லெட் கொடுத்து பாப்போம். அதுக்கப்புறமும் ஃபீவர் குறையலனா அம்மாவை எழுப்பலாம். ஃபீவர் குறைஞ்சிருக்கு. அப்ப இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல. கொஞ்சம் நல்லாவே இருக்கு. என்னவோ என்னிலே
சார் கையில கட்டெல்லாம் காணோம், நீங்களே பிரிச்சிட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா நானே வந்து பிரிச்சிருப்பேன்ல. எப்படியும் நீங்க கஷ்டப்பட்டு தான் பிரிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு கஷ்டமும் படல. ஆமா டாக்டர், எனக்கு எப்படி பிரிக்கணும்னு தெரியாதா? இருங்க, நான் பட்டன் போட்டு விடுறேன். இல்ல வேண்டாம். ஆமா ஆல்ரைட் நான். என் கை தான் இப்போ சரியாயிடுச்சு இல்ல? இனிமே உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது, நானே பார்த்துக்கிறேன். எனிவேஸ், இது வரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க கை சரியான என்ன சார், உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை கண்டினியூ பண்றேன். இல்ல சுதா, இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏதோ என் கையில அடிபட்டு இருந்ததால நீ இவ்வளவு நாள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த. நானும் வேற ஆப்ஷன் இல்லாம உன்னை டிபெண்ட் பண்ணியிருந்தேன். இப்ப என் கை சரியாயிடுச்சு. இத பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன், நீ உன் வேலையை பாரு. நமக்குள்ள அவ்வளவுதான். இல்ல அஞ்சலி, நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க பொய் சொல்றீங்க. இல்ல அஞ்சலி, நான் நார்மலா தான் இருக்கேன். அஞ்சலி, கோச்சுக்கிட்டீங்களா? அஞ்சலி குட்டி, கோச்சுக்கிட்டீங்களா? உங்க சுட நம்ம பாவம்ல. எங்க சரிங்க, எங்க சரிங்க, சரி சரி.